நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். இம்மையும் மறுமையும் படைத்து அதில் கோடான கோடி ஜீவராசிகளையும் படைத்து அந்த ஜீவராசிகளுக்கு எது எது எவ்வப்போது தேவை என்பதை அறிந்து அதை பக்குவமான முறையிலே பரிபாலித்து வரக்கூடிய ஏக வல்ல இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானம் ஸலவாத்தும் ஈருலக சர்தார் ரசூலே கரீம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் ஹுலஃபாக்கள் சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஉ தாபியீன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் முஸ்லிமான மூமினான அனைவர் மீதும் குறிப்பாக இந்த இஸ்திமாவிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, நான் இந்த மேடையிலே அமர்ந்து பேசுவதனால் நான் ஒரு பேச்சாளன் அல்ல. நான் பேச்சாளன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையின் காரணமாக நான் இங்கே அமர்ந்திருக்கின்றேன். வெறுமனே அல்ல, வெறும் நாவால் அல்ல, வெறும் நாவினால் மொழிந்த வார்த்தையும் அல்ல. நிச்சயமாக இதுதான் உண்மை. ஏனென்றால் பேச்சு என்பது சிலர் பேசக்கூடியவருக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றது, அது அவர்களால் மட்டுமே முடியும். ஆனால் இது ஒன்று தெரியும், ஏனென்றால் எங்களுடைய ஷேகுமார்களின் துவா பரக்கத்தினால் சில உபதேசங்கள் அமர்ந்தபடியே சில உபதேசங்கள் நம்முடைய தொடர்பு கொண்ட சிலருக்கு செய்வது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் நாம் இதுவரை நகழ்த்து கொண்டே இருந்தோம். இப்பொழுது இது மாதிரி ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் அமர்ந்து பேசுறதெல்லாம் வழக்கம் இல்லை. ஆக ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை தான் நம்ம என்ன செய்வோம், இங்கே உட்கார்ந்துருக்கோம். இப்போ அந்த அடிப்படையில் நான் சில உபதேசங்களாகத்தான் என்ன போன இத்தியமாக நான் எதுவுமே பேசலன்னு சொல்லி என்னுடைய தொடர்பில் உள்ளவங்களும் சகோதரர் ஃபாரூக் பாகோட தொடர்பில் உள்ளவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. அதை அவர்கிட்டையும் வலியுறுத்தி சொன்னாங்க, ஏதாவது அவங்களை பேச விட்டுருக்கலாமே, பேசவே இல்லை அப்படின்ட்டு. அதுக்காக இந்த அளவு தலைப்பையும் போட்டு ஷேக் முரீது என்ற தலைப்பையும் கொடுத்து எனக்கு இந்த அளவு பேச ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்காங்க. நானும் தள்ளிக்கிட்டே போனேன். அண்ணன் வலியுறுத்தி என்ன செஞ்சாங்க, இங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் பேசு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்காங்க. இது அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை. இருந்தாலும் நான் பேசக்கூடிய பேச்சு அல்லாஹாலா இந்த உலகம் மறு உலக வெற்றிக்கு அல்லாஹாலா முழுமையாக ஆக்கி தருவானாக. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஷேக் முரீதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பிலே என்னை பேச சொல்லியிருக்காங்க. ஷேகுனா என்ன? ஷேகு அப்படின்னு பார்த்தா ஷேகுன்ற வார்த்தைக்கு முர்ஷிது, பீர் இப்படிலாம் என்ன சொல்லப்படுது. ஷேக் அப்படிங்கும்போது ஒரு உஸ்தாதாக, ஒரு ஆசிரியராக என்ன செய்யலாம், அவங்கள சுட்டி காட்டப்படுகின்றது. இன்னும் சொல்ல போனா அவங்கள சரியான மொழி சொல்லணும்னா ஒரு வழிகாட்டியாக சொல்லப்படுகின்றது. இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலுக்குமே வழிகாட்டுதல் இல்லாமல் இருப்பதே இல்லை. எது ஒன்றுக்குமே ஒரு வழிகாட்டல் என்பது தேவையான ஒன்று. அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்கு காரணமாக இந்த ஷேகுமார்கள் அமைகின்றார்கள். இதுக்குத்தான் இந்த தொடர்பே. முரீதின்னு சொல்லப்படுது. இதை பற்றி முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி சொல்றாங்க, முரீது என்று சொன்னால் அவன் பல அர்த்தங்கள் இருக்கலாம், அவர்களை கூட்டி நான் இங்கே கூறுகின்றேன். முரீது என்று சொன்னால் அவன் தேட்டவான் என்று பொருள் என்பதாக சொல்கின்றார்கள். தேட்டவான் என்றால் என்ன? தேடுபவன். தேடுபவன் எதை தேடுகின்றான்? தேடுபவன் அல்லாஹ்வை தேடுகின்றான். ஆக இந்த முரீதுக்கு பொருள் என்ன அவர்கள் கூறுகின்றார் என்றால், முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முரீதுக்கு இறைவனை அல்லாஹ்வை தேடக்கூடியவன், இவன் தேடிக்கொண்டே இருப்பான். எதுவரை என்றால் அல்லாஹ் கிடைக்கும் வரை தேடிக்கொண்டே இருப்பான் என்பதாக முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். ஆக முரீதுக்கு இப்பேற்பட்ட ஒரு சிறப்புகள் இருக்கின்றது. அவர் அல்லாஹை தேடக்கூடிய லிஸ்டிலே, அந்த பட்டியலிலே அவர் வந்து விடுகின்றார். ஆக இந்த ஷேக் முரீதுடைய தொடர்பு இது சம்பந்தமாக தான் நம்ம பேச வைப்போம். இந்த உலகத்தில் மனிதனுடைய கல்பு, மனிதன் அல்லாஹாலா படைத்த அந்த கல்பு இருக்கிறது அல்லவா, அது எதையாவது சார்ந்துதான் இருக்கும். எவரையேனும் சாராமல் எந்த ஒரு கல்பும் இருந்ததே அல்ல. நீங்க உலகத்தில் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒன்று இருப்பார்,
மனைவி கணவனை சார்ந்திருப்பார், அல்லது தந்தையை சார்ந்திருப்பார், அல்லது பிள்ளையை சார்ந்திருப்பார், அல்லது நண்பனை சார்ந்திருப்பார், அல்லது ஏதாவது ஒரு ஆசிரியரை, ஒரு குருநாதர்களை சார்ந்திருப்பார்கள். இப்படி பார்த்தால் நம்முடைய உலகத்தின் நடைமுறைகளை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய படைத்த அந்த கல்பு எதையேனும் யாரையேனும் சார்ந்ததாகவே இருக்கின்றது. எதன் பக்கமாக இணைந்ததாகத்தான் இது இருக்கின்றது. இப்ப இந்த கல்பு இருக்குது அல்லவா, அல்லாஹ் தஆலா உலகத்துல கோடான கோடி படைப்புகளை எல்லாம் படைச்சிருக்கான். இந்த படைப்புகள் எல்லாம் அல்லாஹ் சொல்றான், நான் மனிதனுக்காக படைத்திருக்கேன் என்று சொல்றான் அல்லாஹ். இந்த படைப்புகள்ல பாருங்க எவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்கு. எத்தனை கோடான கோடி. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது எத்தனை, கண்ணுக்கு தெரியாத எத்தனை. அல்லாஹ் தஆலா அவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் வச்சிருக்கான். இந்த கடல் நீரை பத்தி சொல்லும் பொழுது, கடல்ல வெறும் நம்ம மேலாக பார்த்தோம்னா அந்த கடல் நீர் தண்ணீராக சாதாரணமா தெரியுது. அதுல உப்பு கலந்துருக்கு. அந்த உப்பையும், அதாவது அந்த உப்பு நீரில் நம்ம குளிக்கவோ ஆகாது என்று நம்ம ஒதுங்கி இருக்கோம். இப்ப இதே தண்ணி நீர் மேலாக தொடும் பொழுது, அதாவது பதமான முறையிலே தொடக்கூடிய அளவில் இருக்கின்றது. அதாவது ஆராய்ச்சியாளர் சொல்லுகின்றார்கள், இந்த கடல் நீரிலே பல கிலோமீட்டர் அளவிற்கு கீழ் நோக்கி போகும் பொழுது அங்கே அந்த கடல் நீர் அதாவது அதிகமாக சூடு கொண்டுதான் இருக்கின்றது. எப்படி என்றால், ஒரு உலோகம், அதாவது ஒரு இரும்பு கம்பியோ ஒரு இரும்பு பைப்போ அங்கு உள்ளே போனால் அந்த கம்பியே தண்ணீராக மாறிவிடும். அந்த அளவுக்கு அந்த கடல் நீரிலே அடியிலே அல்லாஹ் தஆலா அவ்வளவு வெப்பத்தை வைத்திருக்கின்றார் என்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி காட்டுகின்றார். இப்படி கடல்ல சிந்திச்சு பார்த்தோம்னா எத்தனையோ படைப்புகள், எத்தனையோ அல்லாஹ் தஆலா நமக்கு அதாவது புரியாத விஷயங்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கான் படைப்புகள்ல. இந்த படைப்புகள் எல்லாம் யாருக்குன்னு சொன்னா இந்த மனிதனுக்காக ஆக்கி வைத்திருக்கின்றேன் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த படைப்பு துனியாவுடைய படைப்புகள் மட்டுமல்ல, ஆகிரத்தில் சிந்திக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பற்றி சொல்லும்போது, மனிதனுக்கு மடன மாளிகைகள், வைரங்கள், வைடூரியங்கள், தங்கத்தாலும் நவரத்தினங்களாலும் அல்லாஹ் தஆலா மாளிகைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். நம்ம கண்ணுக்கே அப்பாற்பட்டதா இருக்கு. அல்லாஹ் இன்னும் தெளிவா சொல்றான், பாலாறுகளும் தேனாறுகளும், இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இங்கே காணக்கூடிய மங்கைகளை போன்றல்ல, அங்க ஹூலில் என்று சொல்லக்கூடிய உன்னதமான மங்கைகளை நான் உங்களுக்கு மனமுடிக்க இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான். அந்த மங்கைகளை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் தஆலா அவர்கள் விழுங்கக்கூடிய எச்சி உமிழ் நீர் இருக்கிறது அல்லவா, அது விழுங்கும் பொழுது வெளியே கண்ணாடி போன்று அது இறங்குவது தெரியும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான். அப்பேற்பட்ட உன்னதமான படைப்பாக ஹூரில் என்று சொல்லக்கூடிய பெண்களை அல்லாஹ் தஆலா நமக்கு மனமுடித்து தெரியும் என்றாக சொல்லுகிறான். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் ஏதாவது ஒரு மரத்திலிருந்து கனியை பறித்து, அதாவது பழம் சாப்பிட வேண்டும் நினைத்து விட்டால் அந்த மரக்கிளை தானாக வளைந்து வரும். நம்ம சாப்பிட நினைச்ச உடனே அது வளைந்து வரும் நம் முன்னே. நாம் அதை பறித்து கடித்தோமானால், ஒரு கொய்யா கனியை கடித்தால் கொய்யாவுடைய ருசி தான் உண்டாகும், அது உண்டாகும். அதற்கடுத்து ஒரு கடி அடித்தால் அதில் ஆப்பிள் சுவையும் உண்டாகும், அதில் ஆரஞ்சு சுவையும் உண்டாகும். இப்படி ஒவ்வொரு கடிக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சுவையை ஏற்படுத்துகின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான் கனி வர்க்கத்தை சொல்லும் பொழுது. இன்னும் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தஆலா எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதிலும் கேட்டிராத, எந்த நாவிலும் ஒளிந்திராத அப்பேற்பட்ட உன்னதமான வஸ்துக்களை எல்லாம் நாம் உங்களுக்காக படித்து வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லி காட்டுகின்றான் திருமறையிலே. ஆக இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் தஆலா படைச்சு வச்சிருக்கானே, அந்த சிறப்புகள்லாம் நம்ம அடையணும்னா எவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்துல 100 ரூபாய் வருமானத்திற்கு எத்தனை விஷயங்கள், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எத்தனை நம்ம தூக்கி எறியக்கூடியவர்களாக இருக்கின்றோம், எவ்வளவு போராடுகின்றோம், இன்னும் எத்தனை பொய்கள் சொல்லுகின்றோம், எத்தனை விதமான, அதாவது அல்லாஹ்வுக்கு ஆகாத காரியங்களை அந்த 100 ரூபாய் வருமானத்திற்கு நாம் எத்தனை விஷயங்கள் நம்ம முயற்சி செய்துகிட்டு இருக்கோம். இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறோமே இந்த 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றானே, இப்பேற்பட்ட, அதாவது நம்ம இந்த இவ்வளவு உழைப்பு செஞ்சா கிடைக்கக்கூடியது 100 200, அவங்களுடைய தகுதிக்கு தக்கவாறு 1 லட்சமும் சம்பாதிக்கிறாங்க, 1 கோடி சம்பாதிக்கிறாங்க ஒரு நாள்ல, அது அப்பாற்பட்டது. ஆனா இந்த முயற்சிக்கு அந்த கூலி பெறுவதற்காக, அந்த நன்மை அடைவதற்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா முழுக்க தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விடுகின்றாலும் அந்த விஷயத்திலே. அற்பமான விஷயம். அல்லாஹ் தஆலா ரிஸ்க் அளிக்கின்றேன்னு சொல்றான். இந்த உலகத்துல நீங்க சம்பாதிக்காது சரி, எப்படி இருந்தாலும் சரி அல்லாஹ் தஆலா உணவளிக்கக்கூடியனா இருக்கான். நம்ம வேணா சொல்லிக்கலாம், நான் சம்பாதிச்சேன், அது செஞ்சேன், இது செஞ்சேன், அப்படி வச்சிருக்கேன், அதனால தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், வச்சுட்டு பேசிக்கலாம். ஆனா அல்லாஹ் சொல்றான், நான் தான் உணவளிக்கின்றேன் அல்லாஹ் சொல்றான். இப்ப எத்தனையோ பேர் வருமானமே இல்லாம வண்டி ஓட்டுறாங்க, வருமானமே இல்லாம எத்தனையோ பேர் வண்டி ஓட்டுறாங்க. எப்படி ஓடுது அவங்க வண்டிலாம், எப்படி அவங்க எல்லாம் உணவு உண்றாங்க? அல்லாஹ் உணவளிக்கிறான்.
அல்லாஹ்தாலா அப்பேற்பட்ட தன்மையில் இருக்கேன். அல்லாஹ்தாலா என்னை வணங்கினவர் வணங்காதவர், என்னை ஏற்றுக்கொண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவர், அல்லாஹ்தாலா இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே அல்லாஹ்தாலா ரிஸ்க் அளிக்கக்கூடிய அல்லாஹ் இருக்கின்றான். அப்போ இப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த உலகத்துல சில தேவைகளுக்காக எவ்வளவு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா ஆகிரத்துல அல்லாஹ்தாலா எத்தனையோ விஷயங்களை அழகழகா சொல்லி காட்டி, இதெல்லாம் நான் வச்சிருக்கேனப்பா, நீங்க இதுக்காக முயற்சி செய்யக்கூடாதா, என்னுடைய கட்டளை நீங்க நிறைவேற்றக் கூடாதா, அந்த கட்டளைகள் நிறைவேற்றக்கூடிய வழிமுறைகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக காட்டி தந்தீர்களா, அவர்கள் சொல்லின்படி நீங்க நடக்கக்கூடாதா என்பதா அல்லாஹ் தாலா எவ்வளவு எல்லாம் சொல்லி காட்டுறோம். நம்ம அதுக்கு என்ன முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா ரொம்ப இல்லை. பாருங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு கொண்டு கூடணும்னா பாருங்க ரொம்ப கஷ்டம், போராடுறோம். இந்த இஸ்திமாக்கு கூடுறதுக்குள்ள சுபஹானல்லாஹ், நான் ஒரு பஸ் பிடிச்சி இன்னைக்கு வந்திருக்கேன், என்னுடைய முரீதீனோட நான் வந்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நான் தஷ்கீல் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். ஆனா அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு என்ன செய்யலாம், அந்த விஷயத்தை காட்டிக்கலாம். இதுல எத்தனை பேர் என்கிட்ட ஜவாபு சொல்லியிருக்காங்கன்னா, பாவா நான் ஒரு சின்ன வேலை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, இப்படி பலவிதமான காரணங்கள். இது கவலையினால தான் பேசுறேன். பலவிதமான காரணங்கள். அதே ஒரு கெட்ட விஷயத்துக்கு, தீய விஷயத்துக்கு ஒன்று கூடுனா லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா நல்ல விஷயத்துக்கு ஒன்று கூட்டுறது கம்மியான விஷயமா தான் இருக்கு. அதனாலதான் சில நல்லடியார்களை, சாலிஹீன்களான சில நல்லடியார்களை மட்டும் சில விஷயங்களுக்காக அல்லாஹ் ஒன்று கூட்டுறோம். அப்ப இந்த மாதிரி இடத்துல நம்ம கொண்டு விடுவதே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை தான். அதனாலதான் சொன்னேன், அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய கிருபையில நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சிருக்கோம் அந்த இடத்துல. இப்போ நல்ல விஷயத்துக்கு நாம தேடுதல் முயற்சி கம்மியா இருக்கு, தீய விஷயங்களுக்கு நம்ம தானாவே செயல்படக்கூடியதா இருக்கணும். ஏன்னா அப்பேற்பட்ட நம்முடைய உள்ளத்தின் தன்மை எல்லாம் அப்படி ஆக்கி வச்சிருக்க. அப்ப ஆகிரத்துடைய விஷயங்கள்ல பார்க்கும்பொழுது எத்தனையோ நன்மையான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றானே, அந்த விஷயத்துக்கு நம்முடைய முயற்சி என்பது இருக்கா என்பதால் இல்லவே இல்லை. இதெல்லாம் நம்ம பலன் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையை நாம் நிறைவேற்றணும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். இப்போ இந்த பின்பற்றதெல்லாம் பெரிய விஷயம். பின்பற்ற முடியுதா அப்படின்னு பார்த்தா பின்பற்றுவதே இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல. இந்த ஆயத்துக்கள் பல இடத்திலே ரிவாயத்தா இருக்கின்றது. அதாவது பல இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் எனக்கு கீழ்ப்படியுங்கள், என்னுடைய ரசூலுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்பதாக. இப்ப அந்த அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கட்டளையை நம்ம கீழ்ப்பட்டு நடக்குவது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுல நம்ம கீழ்ப்பட்டு நடக்குவது, இது நமக்கு கடமையான விஷயம் தான். ஏனோதனால ஈமான்னா முழுமையானவனா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா மட்டும் பத்தாது, முஹம்மது ரசூலுல்லாஹ் சேர்த்தா தான் அது முழுமையடையுது. அப்ப ரசூலை ஏற்றுக்கொண்ட பிறகு அல்லாஹ் தஆலா இவர்களை பின்பற்றுங்கள் சொன்னானே, அந்த அடிப்படையில் நாம் பின்பற்றியே ஆக வேண்டும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா வலியுறுத்தினான், இதே இடத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும் என்பதாக. இந்த அம்ரு, அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டானே இந்த அம்ரு, இதை முஃபஸ்ஸிரீன்கள் குர்ஆனுடைய விரிவாக இருப்பதாக சொல்லி காட்டுறாங்க. இந்த அம்ரு, அதாவது அமீர்கள் யார் என்றால், இந்த தலைவர்கள் யார் என்றால் ஞானவான்களாக இருப்பார்கள், ஞானம் பெற்றவராக இருப்பார்கள் சொல்லப்படுது. இப்போ நம்ம இந்த முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த கல்பு எதன் பக்கமாவது சார்ந்ததாகவே இருக்கின்றது. நம்முடைய உள்ளமாகப்பட்ட எதன் பக்கமாவது யாரின் பக்கமாக சார்ந்ததா இருக்கும். இப்போ தாய் தந்தையே எடுத்துங்க, தாய் தந்தை நேர்வழியில் இருந்தாங்கன்னா நம்மளை நேர்வழிப்படுத்துவாங்க, அவங்க மேல நம்ம முகப்பத்து கொள்ளும் போது, அன்பு கொள்ளும் போது நம்மளை நேர்வழிப்படுத்துவாங்க. அதே ஒரு சகோதரன் பக்கம் நம்முடைய முகப்பத்து இருக்கு அப்படின்னா, சகோதரன் நேர்வழி இருந்தா அவர் என்ன செய்வார், அதன் பக்கம் திருப்புவார். நண்பர் எப்படி இருக்காதோ அதன் பக்கம் நம்முடைய கல்வி திரும்பும். அதே போன்று நம்முடைய தலைவர் எந்த அடிப்படையில் இருக்கின்றாரோ அதன் பக்கம் திரும்பும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை கட்சிகள், கோடான கோடி கட்சிகள் உருவாயிருக்கும் போது இந்த உலகத்துல, அப்படி எத்தனை கட்சிகள் வருதோ அத்தனைக்கும் அங்கங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 பேரோ 100 பேரோ 1000 பேரோ 1,00,000 பேரோ என்ன செய்றாங்க, அவருக்கு தொடர்புல உள்ளவங்க இருக்காங்க, அவரை பின்பற்றக்கூடியவர்களா இருக்காங்க. இப்போ அல்லாஹ் தஆலா என்ன விரும்புறானா, தன்னை சார்ந்த கல்போடு இணையும் பொழுது, தன்னை சார்ந்த கல்போடு இணையும் பொழுது நிச்சயமாக இந்த கல்பு இன்று இல்லையே நாளை அந்த கல்பும் அல்லாஹின் பக்கம் சார்ந்ததாகிவிடும். இப்போ ஒரு ஷெய்குன்னு சொன்னா அவர் ஷெய்கா இருக்க முன்னால ஒருத்தட்ட முரீதா இருப்பார், ஒருத்தட்ட முரீதா இருப்பார். இப்படிதான் அல்லாஹ் தான் ஆக்கி வச்சிருக்கான். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் பைஅத் செஞ்சாங்க, சஹாபாக்கள்கிட்ட தாபியன்கள் பைஅத் செஞ்சாங்க, தாபியன்கள்ட்ட தபோ தாபியன்கள் பைஅத் செஞ்சாங்க. இப்படி அவர்களுக்கு பின்பாக பல மஷாயிஹ்மார்கள் மூலமாக இன்றும் கியாமத் வரைக்கும் இந்த சில்சிலா, இந்த ஷேகுமார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள்.
இந்த ஷேகுமார்களோட தொடர்பு கொள்ளும் பொழுது நம்முடைய கல்பு, அதாவது எப்படி நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பு அல்லாஹ்வோடு இணைந்திருந்ததோ, சஹாபாக்களுடைய கல்பு அல்லாஹ்வோடு எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கம் இணைந்திருந்ததோ, சஹாபாக்களுடைய கல்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் இணைந்ததன் காரணமாக அல்லாஹ்வின் பக்கம் அது இணைந்ததாகிவிட்டது. ஈமான் நிலையை பற்றி சொல்லும் பொழுது சஹாபாக்களுக்கு தான் முதல்ல ஈமான் கொண்டாங்க. சஹாபாக்கள் தாபியன்களை பார்த்து ஈமான் கொண்டாங்க, அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து. இந்த சஹாபாக்கள் யாரை பார்த்து ஈமான் கொண்டாங்க? நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையே கூறக்கூடியவர்கள், பொய் சொல்ல மாட்டார்கள் எந்த நிலையிலுமே. ஒரு முறை சபா அல்லது மருவாவுடைய குன்று என்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த குன்றில் இருந்து பல கோத்திரத்தினரை அழைக்கின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவரெல்லாம் அழைத்து, அதாவது அந்த காலகட்டத்தில் பலவிதமான எதிர்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கின்ற இஸ்லாத்தை தருவதற்கு அங்கே அழைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதில் அபு ஜஹீல், அபு லஹப் எல்லாருமே வந்து சேர்ந்து நிற்கிறாங்க அங்க. அப்ப அந்த இடத்துல சொல்றாங்க, இந்த குன்றுக்கு பின்னால உங்களை எல்லாம் தாக்குவதற்காக எதிரிகள் வந்து இருக்கின்றார்கள் என்பதாக நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களா என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடனே அங்க இல்ல எல்லா தர கோத்தினத்தாரும் சொல்றாங்க, நிச்சயமாக முஹம்மதே நீங்கள் உண்மையை தவிர வேற எதையும் கூற மாட்டீர்கள். பாருங்க, ஒரு காஃபிர், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதா, அந்த வழிமுறையை ஏற்றுக்கொள்வதா அவங்களுக்கு பிரச்சனை. அதுக்கு முன்னாலே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லிக்கொண்டு இணை வைத்தலை வழிமுறையில் மாறாக இருந்து கொண்டுதான் அந்த காஃபிர்கள் இருந்தார்கள், ஷிர்குடைய விஷயத்தில் இருந்தார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு இருந்தது. காஃபிர்களுக்கே இந்த நிலை இருந்தால் சஹாபாக்கள் அவர்கள் பக்கம் ஈமான் கொண்டு அவர்கள் மூலமா கலிமா சொன்ன சஹாபாக்களுக்கு எத்தனை அவர்கள் மீது ஈமான் கொள்ளக்கூடியதாக இருக்கும், அவர்கள் மீது மஹப்பத் வச்சிருப்பாங்க. அப்ப அல்லாஹ்வை அறிவதற்கு முன்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் இந்த சஹாபாக்கள் அறிந்திருந்தார்கள். இவர்கள் மூலமாக இவர்கள் பக்கம் இந்த முஹப்பத், இந்த கல்வி இணைந்தது. இந்த கல்வோ அல்லாஹ்வின் பக்கம் இணைந்ததின் காரணமாக உடனே அல்லாஹ்வின் பக்கம் இணையக்கூடியதாக சஹாபாக்களுடைய கல்வி ஆகிவிட்டது. இதே போன்றுதான் யாருடைய கல்பு அல்லாஹ்வின் பக்கம் இணைந்திருக்கின்றதோ அந்த கல்போடு நாம் இணையும் பொழுது, நம்முடைய கல்வி இணையும் போது அதுவும் அல்லாஹை சார்ந்ததாகிவிடும். ஷேகுமார்கள் சொன்னா நிச்சயமான முறையில் அல்லாஹ்வுடைய இணைந்ததாக தான் இருக்கும். அவுலியாக்கள்னா அல்லாஹ்வை நேசம் கொள்ளக்கூடியவர்கள், அவுலியான்னு சொன்னா இறை நேசம் உண்டானவர்கள். இப்போ ஒரு தலைப்பில் கொடுக்கப்பட்டுச்சு, அது பேசப்படல. அதாவது அவுலியா, ஷேகு காமில் அந்த சப்ஜெக்ட் பேசப்படாம அவங்க ஏதோ ஒரு காரணத்தில் வர முடியாம தள்ளி போயிடுச்சு. இப்ப இந்த 3 பேருமே இறைநேசர்கள் தான். இதுல காமிலான ஷேகை பின்பற்றுங்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. இன்னைக்கு காமிலான ஷேக் தேடி பிடிக்க அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த காமிலான தன்மையெல்லாம் தந்து அருள் புரிவானாக. ஏன்னா இன்னைக்கு ஷேகுன்ற போஸ்டர் நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு ஷேக் காமிலா இருக்கிறது பெரிய கஷ்டமான விஷயம். இன்னைக்கு நாம அதுல இருக்குமாங்கிறது பார்த்தா ரொம்ப பெர்சன்டேஜ் ரொம்ப வீக். அல்லாஹ் தஆலா முழுமையாக்கிக்கணும், காமில் தன்மையில முழுமையாக்கிக்கணும். அப்ப இந்த ஷேகுமார்கள் அல்லாஹ்வுடைய கல்போடு இணைந்திருப்பதனால் நிச்சயமான முறையில் இந்த முரீது அவரை பின்பற்றுவதன் மூலமாக, அவரை தொடர்ந்து பின்பற்றுவதன் மூலமாக நிச்சயமான முறையிலே அவருடைய கல்பும் அல்லாஹ்வோடு இணைந்துவிடும். அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி சொல்றான், நான் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் உங்களுடைய தலைவரை பின்பற்றி, அதாவது உங்களுடைய தலைவரை நீங்கள் பின்பற்றினால் என்னை பின்பற்றியது போன்று, உங்களுடைய தலைவருக்கு நீங்கள் மாறு செய்தால் எனக்கு மாறு செய்து கொண்டு நான் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபட்டிருக்கும். அதாவது ஒரு போருக்கு போயிருந்தா அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில், அதாவது இன்னைக்கு உள்ள நடைமுறை, இந்த நடைமுறையில் நம்ம இருக்கக்கூடிய இந்த நடைமுறையில் ஒரு ஷேகுடைய ஒரு தலைவராக நம்ம ஏற்றுக்கொண்டோம், நம்முடைய தலைவராக, நம்மளை வழிகாட்டியா, நம்முடைய ஆசிரியரா, நம்முடைய குருவா அவரை ஏற்றுக்கொண்டோம். அவர் ஏற்றுக்கொண்ட பின்பு ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால அவர் நிலையை பற்றி ஆராய்வு செய்வது ரொம்ப அவசியமான ஒன்று. அவர் நிலை என்ன, அவர் எப்படி இருக்காரு, அவர் நம்மளை வழிகாட்டி செல்வாரா, நிச்சயமான முறையிலே அல்லாஹின் பக்கம் முழுமையாக, அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கம் முழுமையாக அவர் கீழ்பட்டு நடந்து கொண்டிருக்காரா, நம்மளை ஏதாவது மாறான வழியில கொண்டு செலுத்தி கொண்டுவாரா, இப்படியெல்லாம் நம்ம ஆய்வு செய்வது அவசியம். இப்போ பையத்து தேவைதானா அப்படி சொல்லக்கூடிய மக்கள் மத்தியில இவ்வளவு தேட்டம் ஒரு மனிதனுக்கு இருக்காருன்னா நிச்சயமா இல்லை. இப்ப நாங்கெல்லாம், நானும் அண்ணெல்லாம் பையத்தாகும் பொழுது அவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் அதை பத்தி இது எதுவுமே தெரியாது. 1995 ஆனிபா ரஹ்மத்துல்லாஹி எனக்கு முன்னால ஒரு 3 மாசத்துக்கு முன்னால அண்ணன் பையத்தாராங்க. நாங்க இங்க இஸ்திமா நடக்கும்போது பாபா வந்து நிக்காவுக்கு முன்னால பைய தர மாட்டாங்க. அப்போ நான் இஸ்திமாவுக்கு வந்திருந்தேன், அண்ணனோட வந்திருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு அதிகமான ஒரு தேட்டம்,
பையத்தா இருக்கு. அப்ப ஏதோ அப்பதான் தொழுதுகிட்டு ஓதிக்கிட்டு கொஞ்சம் அமலுடைய ஆரம்பம் இருந்துச்சு. 5 நேர தொழுகையே போராட்டம் தான், சொல்ல முடியாது. சிறு வயசுல எனக்கு ஹிஃப்ஸுக்காக என்னுடைய தாய் அனுப்பிச்சிருந்தாங்க. அது ஷெய்தான் பிடிச்சி இழுத்துட்டு வேண்டாம் வேற ரூட்ல. ஒரு 2-3 வருஷம் தான் அந்த தொடர்பு, அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் பார்த்தா ஏனோ தான வாழ்க்கை. வெளிநாட்டுல அல்லாஹ் தஆலா கடைசியில பார்த்தா மக்கா முக்கர்ரமால கஅபத்துல்லா பக்கத்திலேயே ஏசி மெக்கானிக்கா ஒரு வேலைக்கு அங்க போய் சேர்ந்தேன். அங்க ஒரு 3 வருஷம் அங்க ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சு. கஅபத்துல்லா அருகாமல தான் இருந்தேன். கஅபத்துல்லா எப்படின்னா இங்க பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அஜியாத் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல்ல மெயின்டெனன்ஸ் ஏசி மெக்கானிக் நான். இப்படி ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கூட நான் எது சொல்ல வரேன்னா, அப்ப கூட என்னுடைய உள்ளம் முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்ததா இல்லை. எப்படி இருந்துச்சுன்னா 5 நேர தொழுகை ஏனோ தானே தான். நான் எப்போ ஆனிபாவுடைய கையை பிடித்தனோ, ஆனிபாவுடைய கையை எப்ப பிடிச்சனோ அப்ப இருந்தே மாறுபட்டுச்சு. உள்ள நிலைகள் அல்லாஹ்வுடைய விஷயங்கள்ல அதிகமா ஈடுபட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ முதல்ல அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தி ஏதோ தெரியும், அதை முழுமையா 5 நேர தொழுகை, அதை தொழுகை கடமைன்னு ஆகிப்போச்சு. இது தெரியாம யாரும் ஈமான் கொண்ட யாரும் இருக்க மாட்டாங்க. 5 நேரம் கட்டாய கடமைன்னு எல்லாத்துக்குமே தெரியும், அதுவும் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த தொழுகையை உண்மையா நிலையேற்ற முடிஞ்சானா இல்லவே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப நான் அதாவது எப்போ ஆனிபாவுடைய கரம் பிரித்தனோ அதன் பின்பாக அமலின் பக்கம் ஆர்வம் அதிகமாயிடுச்சு, அல்லாஹின் பக்கம் ஆர்வம் ஆயிடுச்சு. அவங்களுடைய துவா, இது காரணம் என்ன? இந்த ஷேகுமாருடைய துவா, வேற எதுவுமே இல்லை. இப்ப இந்த நிலையில இருந்து உங்க முன்னால பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா வேற எதுவுமே இல்லை. இவ்வளவு பெரிய நிலையை ஆக்கி கொடுத்தோம்னா அது காரணம் ஆனிபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் ஷேகுனா பாவாஜி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் தான். இவர்கள் நமக்கு செய்த அளவில்லா அன்பு மஹப்பத்து தான். அதாவது ஒருத்தர் அல்லாஹ்வுடைய தன்மை, அல்லாஹ்வுடைய சிஃபத்தை இன்னொருத்தர் பக்கம் உண்டாக்க முடியும்னா உண்டாக்க முடியும். ஆனிபாவெல்லாம் நாங்கள் சந்திச்சது அதிகம் பார்த்தீங்கன்னா 3 வருஷ காலம் தொடர்பு. 1995 இருந்து 98 வரைக்கும் எனக்கும் என்னுடைய சகோதரருக்கும். 98க்கு பின்னால பாபா ரொம்ப முடியாமல் இருந்த காலகட்டத்தில் நீங்க பாபாஜிட்ட தொடர்பு கொண்டுங்க அப்படின்னு போட்டு நேரடியாக நான் சுட்டி காட்டாங்க. அதாவது என்னுடைய ஹலீஃபாவை சுட்டி தொடர்பு கொண்டுங்கன்னு தான் சொன்னாங்க, ருஜுவாக்குன்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் நான் விடலை. எனக்கு பாபா மேல ஒரு அளவில்லா அன்பு, அவ்வளவு நெருக்கம் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா ஏன்னா நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. நாங்க பாம்பேல அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருந்தனால நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. வருவோம், ஒரு 20 நிமிஷம் தான் பேசுவாங்க. அதிகபட்சம் 20 இருந்து அரை மணி நேரம், 20 நிமிஷம் இருந்து அரை மணி நேரம் அதிகம் அவங்களோட உட்காந்துருப்போம். அந்த காலகட்டத்தில் அவங்க பேசக்கூடிய அந்த 20 நிமிஷம் அரை மணி நேரம் எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 மாசம் வரைக்கும் அவங்க பேசின பேச்சுக்கு நாங்க பேசிக்கிட்டே இருப்போம். நானும் என்னுடைய சகோதரம் 6 மாச காலம் அவங்களுக்கு அவங்க சொன்ன அந்த ஒரு சில நேரங்களில் செஞ்ச குர்ஆனுடைய ஆயத்தின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக சில உபதேசங்கள் அவங்க பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதை கொண்டு பலதரப்பட்ட நாட்கள் 6 மாசம் 1 வருஷம் வரைக்கும் அந்த பேச்சை நாங்கள் பேசிட்டு இருப்போம். என்ன சொல்ல வரேன்னா, குறைவாக பேசியிருந்தாலும் நிறைவான விளக்கத்தை உள்ளத்தில் திரைத்தவர் தான் ஆனிபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்படி அவர்கள் மூலமாக ஓடியது 3 வருடத்துக்கு பின்பாக அவங்க சொல்லும்போது, அதாவது அதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால பையத்தானா, நம்ம பையத் என்னமோ ஆகாத தெரியாத சூழ்நிலை பாவாட்ட பையத் ஆயிட்டோம். அல்லாஹ் தஆலா அவங்க பரிபூர்ண நிலை காமிலான ஒரு ஷேக் அல்லாஹ் தஆலா நம்ம கொடுத்துருக்கான். இது அல்லாஹ் ஒரு பெரிய கிருபை. தேடவே இல்லை, அந்த விஷயம் தேட்டமே இல்லை, ஏனோ தானா என்று அல்லாஹ் தஆலா வழங்கியதுதான் இந்த மிகப்பெரிய ஒரு கிருபை. அப்படி அல்லாஹ் தஆலா தானாக வழியை கொடுத்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான். இனிமேல் பட்டு யார்கிட்டையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ருஜு ஆகக்கூடாதுன்னு நானும் என்னுடைய சகோதரன் பேசிக்கிட்டு இருக்கோம். 2 அதாவது பாவாட்ட பையத்தை 97 வந்தப்போ பார்த்துட்டு போறோம். அதுக்கெல்லாம் 6 மாசத்துக்கு பலரும் வந்துட்டோம். ரொம்ப முடியாம இருக்காங்க. யாரும் சொன்னாங்க ரொம்ப முடியாம இருக்கிறதுனால அடுத்தடுத்த அவங்களுடைய ஹலீஃபாக்களை ருஜு ஆக்க சொல்லிட்டு இருக்காங்க பாவா. அதை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப நாங்க 2 பேரும் பேசுறோம், நம்ம யார்ட்டையுமே தொடர்பு கொள்ளக்கூடாது, பாவாட்ட மட்டும்தான். பாவா அப்படி அவங்களுடைய காலம் முடிஞ்சு போச்சுன்னா நம்ம இனிமேல் யார்ட்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உள்ளத்துல அப்படி ஓடுது. அப்போ இந்த 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் நாங்க சந்திக்கிறோம். மணல்ல எப்படி மாத்திட்டாங்கன்னா பாவா, அவங்க முன்னால உட்காந்துட்டு எல்லாம் ஓடின ஓட்டம் தான். எப்படி மாத்திட்டாங்கன்னா, பாவா சொன்னா செய்ய, இதுல என்ன மாறுபட்ட கருத்து, அவங்க சொல்லிட்டாங்களா, அவங்க யார்கிட்ட ருஜுவா சொன்னாலும் செஞ்சிட வேண்டியதானே என்பதாக ஒரு மணல்லை எங்களுக்குள்ளே அல்லாஹ் தஆலா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா அவங்க துவால. அப்ப 98ல பாவா முன்னால் உட்காந்துருக்கோம். அதே மாதிரியே சொல்றாங்க, எனக்கு ரொம்ப முடியலப்பா, நீங்க என்னுடைய தொடர்புகள்ல ஹலீஃபாக நீங்க தொடர்பு கொண்டுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அண்ணன் அவங்க தெரிஞ்ச சில ஹலீஃபாக்கள் சொன்னாங்க. அதுக்கடுத்து என் கூட என்னுடைய மச்சான், எங்க அக்கா வீட்டுக்காரு, அவர் ஒரு ஆலிம்சா, அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க தொடர்புகள்ல ஒரு சில சொன்னாங்க. கடைசியில அவங்கள நீங்க ருஜுவாயிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்ட்ட கேட்டாங்க, எப்ப நீ எங்க இருக்க அப்படின்னா, நான் திண்டுக்கல்ல இருக்கேன். அப்படின்னா திண்டுக்கல்ல யாராவது ஹலீஃபாக்கள் இருப்பாங்க, அங்க ருஜுவாக்கி அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன்,
பாவா எனக்கு யாரையுமே தெரியாது, தாங்களே சொல்லுங்க. மதுரையில் யாரா இருப்பாங்க பார்த்து அங்க பக்கத்துல சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப மறுபடியும் நான் சொல்றேன், இல்ல பாவா எனக்கு யாரையுமே தெரியாது, தாங்களே சொல்லுங்க. அப்ப 3வது முறையா அவங்க சொல்லும்போது கண்ணில் கலங்கிடுச்சு, கண்ணு கலங்கி அழுகாத முறையா நிக்கிறேன். பாவா எனக்கு யாருமே தெரியாது பாவா, நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப சொன்னாங்க, பாவாஜி இங்க இருக்காங்க, பாவாஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட ருஜு ஆகிக்கிங்க அப்படின்னு சொல்லி பாவா அப்ப சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் யாரும் பாவாஜிட்ட ருஜு ஆகல.